வணக்கம் கைஸ். சாம்சங் S23 2024 ஒர்த்தான ஒரு வீடியோ போட போகிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோமே பார்த்தீங்கன்னா சாம்சங் S23 தான் போட்டிருப்பேன். அதோட வீடியோ குவாலிட்டியும் சரி, அது அவுட்புட்டும் சரி நிறைய பேர் தெரியும். நிறைய பேர் நான் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, 2024 வாங்கலாமா, வாங்கினா எவ்வளோக்கு வாங்கலாம், ஒர்த்தா அப்படின்னு ஒரு வீடியோ போட சொல்கிறீங்க. கண்டிப்பாக 2024 ஒர்த்து தான். ஆனால் இப்போ ரேட் வந்து 50 ரூபா 52 ரூபாய்க்கு வந்திருக்கு. அது ஆஃபர் போக இந்த சாம்சங் வந்து வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரைவேட்டோட எப்படி சொல்கிறது, இந்த ஜிமெயில் ஐடி வந்துட்டு அந்த ப்ரைவேட்டில் கம்பெனி ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 47 48க்கு 8GB RAM 256 கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் ஏன் நிறைய பேர் இது சின்ன காம்பேக்டான ஃபோனாக இதை சாய்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சிம்பிள். ஒரு சின்ன ஒரு காம்பேக்டாவோட சாம்சங்கோட எஸ்ஓசி வந்து ஸ்னாப்ட்ராகன் Gen 2 கொடுத்துருக்காங்க. 6.1 இன்ச்சில் அந்த சூப்பர் AMOLED வந்து 2x AMOLED கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே பிபிஎன்எஸும் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. அதர்வைஸ் பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் இந்த ஃபோனில். நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரோ சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா அந்த சின்னதாக காம்பேக்டாக ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லையுமே கேமரா பெட்டராக இருக்குமா, எல்லா ஃபோன்லையுமே யூஸ் இன்டர்ஃபேஸ் பெட்டராக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அது சில ஃபோனில் தான் இருக்கும். அது எந்த ஃபோன்லாம் சாம்சங் மாதிரி கேமரா குவாலிட்டி. கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த இடத்துலையுமே எனக்கு இது டிசப்பாயிண்ட்டாக ஆனதில்லை. காரணம் என்னென்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காம்பேக்டான ஃபோனில் இந்த அளவுக்கு ஒரு கேமரா குவாலிட்டி கொடுக்க முடியும் தான் பெரிய விஷயமே. ஏன்னா மேக்ஸிமம் காம்பேக்டான ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸை ஃபோக்கஸ் பண்ணுறது, ப்ராசஸரு, அதுக்குள்ளே என்ன நல்லா இருக்கலாம் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கேமரா செட்டப்போடு இருக்கணும் அப்படின்னா அது நிறைய ஃபோனு கிடையாது. பிக்சலில் இருக்குது. ஆனால் பிக்சலில் சர்வீஸ் சப்போர்ட்டு இந்தியா இந்த சென்னை பண்ணுற பதிலாக நிறைய பிரச்சனை இருக்குது. அதுவேஸ் பார்க்கும்போது ஏசூஸ் இங்கே லான்ச்சே ஆகலை. ஏசூஸ் லான்ச் ஆகி தான் உண்மையிலே அது வந்து காம்படிஷனாக இருந்திருக்கும். அதுவேஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஃபோன் இருக்குது, சொல்கிற அளவுக்கு ஃபோனே கிடையாது. அதுதான் விஷயமே. இப்போ தான் வந்துட்டு ஜியோமியில் 14 சீவி லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க, குட் சாய்ஸ். பட் இருந்தாலும் அந்த சாம்சங்கோட அந்த ஒனியோட யூஸ் இன்டர்ஃபேஸோ, அவங்க கொடுக்குற அந்த அப்டேட்டோ, அந்த இந்த கேலரி, இந்த கால் பண்ண கால்ஸை கடை வர அந்த ஒரு ஆப்ஷன்லாம் வந்து இந்த சாம்சங் மட்டுமே. இந்த அந்த லுக்கப் பண்ணுற ஆப்ஷனு, அப்புறம் என்னென்னா ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னென்னா அதுக்குன்னு ஒரு ஆப்பே இருக்குது, குட்லாக். அந்த குட்லாக் ஆப்பில் எவ்வளோ தூரமாக இருக்குது, எக்கச்சக்க ஆப் கொட்டி வச்சிருக்காங்க சாம்சங்கில். அதில் நீங்கள் ஏகப்பட்ட விஷயத்தை கஸ்டமைஸ் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதுவே பார்க்கும்போது இந்த கேமராவில் பேக்கில் இந்த 3x போர்ட்ரேடு, இந்த அதெல்லாம் வந்து உண்மையிலே சொல்கிறேன் அல்டிமேட். இந்த கேமரா சம்மி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. எனக்கு ஃபோன் இது பிடிச்சிருந்தா S24 வந்தாலும் இந்த ஃபோனுக்கு என்ன மவுஸ் குறையில. காரணம் என்னன்னா, நிறைய பேர் வந்து இப்போ நான் இந்த சேல் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் 8 நிறைய பேர் இருந்தால் S24 கொடுத்துட்டு 10,000 15 ரூபா தரேன், 20,000 தரேன், கொடுங்க எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, கொடுங்க நான் கொடுத்துறேன்ட்டு. ஏன் அப்படின்னா அதுலேருந்து எக்ஸ்னியூஸ் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எந்த இடத்துலையும் எனக்கு இந்த ராகிங் விஷயம் மேலே கிடையாது. ரொம்ப த்ராட்லிங் ஈட்டிங் விஷயம் மட்டும் தான் ஃபோன் கொஞ்சம் லைட்டாக கோலர் கொடுக்கும். இந்த ஃபோனில் எனக்கு நிறைய விஷயம் பிடிக்கும். ஏன்னா இதில் இருக்கிற அந்த பில்டு குவாலிட்டி, டிசைனே பாருங்களேன், அந்த க்ரீம் கலர் உண்மையிலே இது வந்து உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஒரு ப்ரீமியம் ஃபோனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது இதில் இருக்கிற பெரிய ட்ராபேக் என்னன்னா எஸ்ஓசி பேட்டரி தான். மேக்ஸிமம் ஒரு ரஃப் அடி அடிக்க யூஸ் பண்ணுறேங்க. அந்த யூடியூப் ஷார்ட்ஸ், ரீல்ஸு, யூடியூப்ல எடிட் பண்ணுறது மாதிரி அடி அடிப்பேன். எனக்கு மேக்ஸிமம் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், எனக்கு 3 ஹவர் 4 ஹவர் வந்ததே கிடையாது. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வாட்டி நம்ம சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ரஃப் அடி யூஸ் பண்ணுறாங்க. ஒன் டே நைட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி தான் வரும். அதுக்கு மேலே இது வந்து பாசிபிளே கிடையாது. பேட்டரி தான் பெரிய பிரச்சனை. 3000 mAh எல்லாம் ஓகே. நான் காம்பேக்ட்னஸும் கொடுத்துட்டு அந்த டிஸ்பிளேக்குள்ளே அடங்கணும். நிறையா ப்ராசஸரும் பவர்ஃபுல்லு, டிஸ்பிளேயும் பவர்ஃபுல்லு, கேமரா செட்டப்பும் பவர்ஃபுல்லு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ரொம்ப மோசம்னு கிடையாது. S21 அளவுலாம் கிடையாது. S23 மேலே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அதர்வைஸ் பார்க்கும்போது சார்ஜரு ரொம்ப ஸ்லோ சார்ஜர், ஒரு 1.5 hour 1 hour சார்ஜ் ஏறும். அது மட்டும் தான் ரொம்ப கொஞ்சம் கடுப்பான விஷயம். மற்றபடி சின்னதாக காம்பேக்டாக வாங்குறீங்கன்னா இப்போ இந்த ஃபோனை வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் ஓல்டு பீஸ் ஒரு 38 36 அந்த ரேட்டுக்கு தாராளமாக வாங்கலாம். செம்ம ஒர்த்து. வேறு ஃபோன்லாம் போகிறதுக்கு ஆப்ஷனே தேவை, நீங்கள் இதிலே வாங்கி பெட்டராக பண்ணிடுங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது இதில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, ஸ்பீக்கர் குவாலிட்டியும் சரி, மீடியா எக்ஸ்பீரியன்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, சாம்சங் வந்து எந்த விதத்துலையுமே அந்த அல்ட்ரா சீரிஸ்க்கும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருக்காது. எல்லாமே வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். ஸ்பீக்கர் குவாலிட்டியும் உங்களுக்கு ரிச்னஸாக தான் இருக்கும். இந்த இடத்துலையும் என்னடா லோ குவாலிட்டியாக இருக்குது, சின்னதாக இருக்கனால நீங்கள் தயவுசெய்து இட போட்டாதீங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டி உண்மையிலே ஆசமாக இருக்குது, நல்லா ஒர்க்ஃபுல்லாக சொல்லலாம். என்ன ஒன்றுனா அந்த சின்ன காம்பேக்ட் சைஸே நம்ம சில டைமில் கடுப்பாக இருக்கும். இந்த டக்குன்னு ஃபுல் ஏஜ் வரும்போது கீழேருந்து வராது. சாம்சங் வேலை கிடைச்சி பண்ணணும், கீழே ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். நெட்வொர்க் பஞ்சாயத்து எனக்கு அப்பப்போ வரும். எனக்கு என்னன்னே தெரியல, சைனீஸ் ஃபோனோட இந்த சீரிஸு, இந்த ஐஃபோன், இந்த பிக்சல் எல்லாம் கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்குது. ஆனால் சைனீஸ் ஃபோன்லேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரியல்மி, ஓப்போ, இவங்கள எம்ஐலாம் கொடுத்துருக்காங்க. ஹாட்ஸ்பாட் போடும்போது பயங்கர ட்ரைன் ஆகுது.
ஈட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது. ஈட்டிங் இஷ்யூலாம் இல்லை. ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா 4Kல மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். அதுக்கு மேலே ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெர்மல் இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். நெட்ஒர்க்லாம் ஓகே தான், ஸ்பீக்கர் குவாலிட்டி ஓகே, டிஸ்பிளே ஓகே, பில்டு குவாலிட்டி ஓகே. நீங்கள் வந்து இந்த ஃபோனை வாங்குங்க அப்படின்னா பெரிய கான்ஸு இதோட எப்படி சொல்கிறதுனா ப்ரொடக்ஷன் வந்து பெட்டராக போடுங்க. ஏன்னா அப்படின்னா அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மேக்ஸிமம் ஒரு 800 1000 இருக்கிற டெம்பர் கிளாஸ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அல்ட்ராசோனிக் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. 250 300 போட்டால் ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் நான் செக் பண்ணிவிட்டேன். அதுவே ஃபோன் நல்ல ஃபோன் தான், எந்த குறவும் கிடையாது. கான்ஸ் பார்த்தோன்னா இப்போயே சொல்லிடுறேன், பேட்டரி பஞ்சாயத்து இல்லை. செகண்டரி ஃபோனை யூஸ் பண்ணுறேன், எல்லாம் லைட் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நான் ஹெவி யூஸ் பண்ணல பரவாயில்ல, 2 டைம் சார்ஜ் போடுற பரவாயில்ல, ஒர்க்கிங் எனக்கு வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னா ஓகே. இந்த வெளியே ட்ராவல் பண்ணுறேன், நான் அதிகமாக வெளியே சுற்றுவேன், எனக்கு எப்பவுமே நெட்டு ஜிபிஎஸ்லாம் ஆன்ல இருக்கும்னா தயவுசெய்து இதை கன்சிடர் பண்ண மாட்டேன். இருக்கிறதுல மோஸ்ட்டு பேட்டரி ட்ரைவிங் இதுதான். ஆனால் மற்ற சீரிஸோட இது கொஞ்சம் பரவாயில்ல. காம்பேக்டில் இந்த அளவுக்கு கொடுக்குறது பெரிய விஷயம். தேங்க்யூ கேஸ். சாம்சங் S23 2024 வாங்கலாமா? நிறைய பேர் கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் இது வரைக்கும் யூடியூப்பில் அந்த டெக்யூப் சேனலில் வந்து யூடியூப்பில் வந்து கேப்சர் பண்ணுறது எல்லாமே இந்த S23 தான். ஏன்னா நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்னாப் ட்ராகனோட எஸ்ஓசியோ அந்த ஃபோனோட அந்த காம்பேக்ட்னஸோ ரொம்ப பெட்டராகவே இருந்தது. ஏன்னா இந்த காம்பேக்ட் செக்ஸில் மேக்ஸிமம் எந்த ஃபோனுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ஒன்று உங்களுக்கு காம்பேக்ட் ஃபோனாக இருக்கும், அப்படிலாம் கேமரா முக்கியம் இருக்கும், அப்படிலாம் அந்த யூஎஸ் செட் ஆகாது. பட் ஆனால் ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு மாடலோட ஒரு ஃபோன் உங்களுக்கு வேணும் எனக்கு அப்படின்னா அந்த ஸ்னாப் ட்ராகன் எஸ்ஓசியோட வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு S23 ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு காம்பேக்ட் ஃபோன்லேயே ஒரு டாப் மாடல் இது தான். கேமராலேருந்து எல்லாமே வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே S23 எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான். இந்த அல்ட்ராசோனிக்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இது 1x வீடியோவில் 3x வரைக்கும் எடுத்துக்கலாம். போர்ட்ரேட் வீடியோ, இந்த போர்ட்ரேட் DSLR அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு DSLR ஃபீல் இருக்குது. நான் இப்போ கேப்சர் பண்ணது பிக்சலில் வந்து நான் வீடியோ போடுவேன், அதுவும் அதில் தான் பண்ணேன். ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ மோடில் இருக்குது. உங்களுக்கு 3x வரைக்கும் எடுத்துக்கலாம், 10x 20x 30x கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, நல்லா தான் பண்ணுது உங்களுக்கு சாம்சங்கு. செல்ஃபி வைஸ் பார்க்கும்போது இந்த போர்ட்ரேட் வீடியோ எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் நான் வந்து வீடியோ எடுக்கிறது எல்லாமே இந்த போர்ட்ரேட் வீடியோ தான். தெரியுதா? இந்த போர்ட்ரேட் வீடியோ உண்மையிலே சாம்சங் S23 வேறு லெவலில் இருக்கும். இது ஒன்று தான் நான் சாம்சங்கில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் சாம்சங்லேருந்து Pixel 8 Pro வாங்கியிருக்கேன். இதை நான் மாறுறேன் அப்படின்னா எனக்கு பெரிய விஷயமே நான் சாம்சங்கோட யூஸ் அண்ட் டெவஸ் வேறு லெவலில் இருக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த சாம்சங்கோட அந்த வீடியோ, இந்த போர்ட்ரேட் வீடியோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா பிக்சலில் அது கிடையாது. நான் இப்போ எடுக்கிறது Pixel 8 Pro. கேமரா கொடுத்திருப்பாங்க, பையன் அங்கே ஆடிட்டு இருக்கான், செம்மையாக இருக்கலாம் கேமரா Pixel 8 Pro. ஓகே, சாரி, இதை பற்றி பார்க்கலாம்.